Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2ல chapter number 2 the Bodhiana Pythagoras theorem. இந்த chapter தான் வந்து இந்த வீடியோல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இட் இஸ் in page number 33. ஃபர்ஸ்ட் வந்து போதியானா அப்படின்றவர் யாருன்னா ஹிஸ் அன் ஏன்ஷியன்ட் மேத்தமேட்டிஷியன், இந்தியன் மேத்தமேட்டிஷியன். ஓகேவா, நம்ம வந்து பைத்தாகரஸ் தியரம் அப்படின்றத வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ பைத்தாகரஸ் தியரமை இந்தியன் வெர்ஷனில் ஓகே, ஒரே ஐடியாலஜிஸ் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு வந்து வரும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் போதியானா அப்படின்றவர் சுல்பசூத்ரா அப்படின்னு அவர் எழுதின ஒரு இந்தியன் டெக்ஸ்ட். இட் இஸ் இன் சான்ஸ்கிரிட். அந்த சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ல வந்து இட் இஸ் டீலிங் வித், அந்த புக்கு வந்து எதை பற்றினது அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், ஜியாமெட்ரி அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு புக்கு இன் சான்ஸ்கிரிட். ஓகே, அந்த புக்கில் வந்து நிறைய ஐடியாலஜிஸ் வந்து அவர் கொடுத்துருக்குறாரு. ஸோ அதில் இருக்கிற சில ஐடியாலஜிஸ் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா, சில தியரம்ஸ், அதாவது பைத்தாகரஸ் தியரம் இந்தியன் வெர்ஷன், இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 33. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, அந்த ஸ்கொயரோடைய டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1 யூனிட் டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஸ்கொயர்னால என்னென்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 1 யூனிட்ன்ற டைமென்ஷனில் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன இருக்கும்? ஸோ ஏரியா இஸ் சைடு இன்டு சைடு இல்லையா. ஸோ 1 into 1 which is 1 ஸ்கொயர் யூனிட். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து இந்த ஏரியாவை நான் டபுள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏரியாவை டபுள் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா இம்மீடியட்டாக நம்ம மைண்டில் என்ன தோணும், நம்ம வந்து சைடை வந்து டபுள் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஓகேவா, நம்ம இப்போ வந்து சைடை டபுள் பண்ணிடலாம். இப்போ 1 யூனிட் அப்படின்னு இருக்கிற சைடை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆல் த்ரூ த எல்லா சைடையுமே வந்து 1 யூனிட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹரிசான்டலியும் இன்க்ரீஸ் பண்ணுவோம், வெர்டிகலியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். கரெக்டாக அதை மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஷேப் வருது? ஸோ இது வந்து 1 யூனிட் உள்ள சைடு உள்ள ஒரு ஸ்கொயர். இதை வந்து ஆல் த்ரூ அவுட் நான் என்ன பண்ண போகிறேன், டபுள் பண்ண போகிறேன். சைட்ஸை வந்து நான் டபுள் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நான், ஐ ஆம் டபுளிங் த சைட். ஓகே, சைடை டபுள் பண்ணால் எனக்கு ஏரியாவும் டபுள் ஆகணும் இல்லையா. ஆனால் ஏரியா ஆக்சுவலி என்ன இருக்குது, ஒரு ஸ்கொயர் யூனிட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஸ்கொயர் யூனிட்டை, அதுதான் வந்து இந்த ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியா. இப்போ நான் டபுள் பண்ணனா எனக்கு வந்து ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எனக்கு 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கணும். ஆனால் எனக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது பாருங்க, 1 2 3 4 ஸ்கொயர்ஸ் இருக்கா. அப்போ ஏரியா என்ன வரும், எனக்கு 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். கரெக்டா, இதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. இப்போ வந்து நான் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இப்போ 1 ஸ்கொயர் யூனிட்னு இருக்கிறது இப்போ என்ன ஆகுது, எனக்கு 2 யூனிட்ஸ், 1 யூனிட்ன்ற சைடு 2 யூனிட்ஸ் சைடு ஆகுதா. அப்போ ஏரியா எனக்கு என்ன வரும், 2 into 2 which is equal to 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வருது. நான் டபுள் ஆக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வந்தது என்ன, இட் இஸ் 4 times the ஏரியா ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயர் இல்லையா. ஆனால் இது வந்து என்னோட தேவை கிடையாது, நான் வந்து டபுள் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஸோ சைடை டபுள் பண்ணால் எனக்கு ஏரியா வந்து டபுள் ஆகாது. இதுலேருந்தே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போது ஏரியாவை டபுள் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு தான் போதியானா வந்து சுல்பசூத்ரான்ற புக்கில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெயின் ஐடியாவை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. வாட் இஸ் தட் ஐடியா? த டயக்னல் ஆஃப் அ ஸ்கொயர் ப்ரொடியூசஸ் அ ஸ்கொயர் ஆஃப் டபுள் த ஏரியா ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயர். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயரோட ஏரியாவை டபுள் பண்ணணும்னா சைடை வந்து டபுள் பண்ணக்கூடாது, டயக்னலை டபுள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேவா, ஸோ த டயக்னல் ஆஃப் அ ஸ்கொயர் ப்ரொடியூசஸ் அ ஸ்கொயர் ஆஃப் டபுள் த ஏரியா. டயக்னலை வச்சு நீங்கள் ஒரு ஸ்கொயர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரிஜினல் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஒரிஜினல் ஸ்கொயரோட டயக்னல் இருக்கு இல்லையா, அந்த டயக்னலை சைடாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா அதோட ஏரியா வில் பி டபுள் த ஏரியா ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பேஜ் நம்பர் 134ல் இருக்குது. ஸோ இப்போ அவர் சொன்ன கான்செப்டை தான் இங்கே வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரிஜினல் ஸ்கொயர். டாட்டட் லைனில் இருக்கிறது என்னென்னா டயக்னல் இருக்கு இல்லையா. டயக்னல்னா என்ன, ஆப்போசிட் வெர்டிசஸை கனெக்ட் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் தான் டயக்னல். அந்த சைடு அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் டயக்னல். ஸோ அந்த டயக்னலை வச்சு நான் ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னா அதோட ஏரியா வில் பி 2 times the ஏரியா ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயர். சப்போஸ் இதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியா என்னது, ஏ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டயக்னலை வச்சு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோடைய ஏரியா வில் பி 2a ஸ்கொயர். புரியுதா, இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்.
இப்போ நம்ம சொல்லிட்டோம் இந்த ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியா ஏ ஸ்கொயர் அண்ட் இந்த டயக்னல் அந்த ஒரிஜினல் ஸ்கொயரோட டயக்னலை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து இட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டோம் விச் இஸ் 2a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு ப்ரூஃப் என்ன? எந்த ப்ரூஃபும் இல்லை, நம்ம ஜஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதை தான் வந்து அவங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. Why does the new dotted square have double the area of the original square? எப்படி சொல்றீங்க அதுக்கு வந்து double the area அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானே அந்த கொஸ்டினும்? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஒரிஜினல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் ஸ்கொயரோடைய ஹரிசான்டல் சைடு வெர்டிக்கல் சைடு இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதை தான் வந்து த்ரூ டாட்டட் லைன்ஸ் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க இதை மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஓகே, அது வந்து என்ன பண்ணுது ஆக்சுவலி இந்த டயக்னல் வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதோடைய வேர்டிசஸை போய் மீட் பண்ணுது. இப்போ சப்போஸ் வந்து ஏபிசிடி அப்படின்றது தான் ஒரிஜினல் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அலாங் த டயக்னல் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடத வந்து எப்படி வச்சுக்கலாம், இது வந்து ஏபிசிடி முடிஞ்சிருச்சா இஎஃப்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏசிஇஎஃப்ன்றது வந்து இப்போ நியூ ஸ்கொயர் கரெக்டா. இப்போ வந்து நம்ம அலாங் த டயக்னல்ஸ் இந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் ஸ்கொயரோடைய சைட்ஸை வந்து நம்ம ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா என்ன ஆகுது, அது வந்து போய் அந்த நியூவா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதோடைய வேர்டிசஸை போய் மீட் பண்ணுது கரெக்டா. இப்போ ஏபின்ற சைடை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது, அது போய் ஈன்ற வேர்டெக்ஸை வந்து மீட் பண்ணுது கரெக்டா. ஈன்ற வேர்டெக்ஸ்ன்றது என்னது, நியூ ஸ்கொயரோடைய ஒரு வேர்டெக்ஸ் கரெக்ட். அதே மாதிரி வெர்டிகலி நான் வந்து இப்ப பிசி இருக்கு இல்லையா, இந்த சைடை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணனா அது போய் வந்து நியூ ஸ்கொயரோடைய ஒரு வேர்டெக்ஸை மீட் பண்ணுது இல்லையா. அது வந்து அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, why should the extension of the vertical and the horizontal sides of the original square passes through the vertices of the dotted square? ஏன் அதை போய் டச் பண்ணுது, அதை போய் மீட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கொயர் படிச்சிருக்கோம் இல்லையா. ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கொயர்ல இன் குவாட்ரிலேட்டரல்ஸ்லயே படிச்சிருக்கோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கொயர்ல ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா, the diagonals bisect the interior angle இல்லையா. இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் வந்து ஈச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. இந்த டயக்னல் என்ன பண்ணும், அந்த 90 டிகிரின்றத வந்து எப்படி பைசெக்ட் பண்ணும், 45 டிகிரி 45 டிகிரின்னு பைசெக்ட் பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான் இப்போ வந்து ஒரு இன்டீரியர் ஆங்கிள் இருக்கு ஓகேவா. ஒரு இன்டீரியர் ஆங்கிளோடைய அந்த ஒரு இன்டீரியர் ஆங்கிளை நம்ம வந்து ஒரு லைன் செக்மெண்ட் வச்சு அதை வந்து நம்ம பைசெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர். ஒரு இன்டீரியர் ஆங்கிள் ஒரு லைன் செக்மெண்ட் வச்சு நம்ம பைசெக்ட் பண்றோம். தென் தட் லைன் செக்மெண்ட் பிகம்ஸ் தி ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள் பைசெக்டர்னா என்ன, 2 ஈக்குவல் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஆங்கிள் பைசெக்டர். அந்த மாதிரி பண்ற அந்த ஆங்கிள் பைசெக்டர், அந்த லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது போய் ஆப்போசிட் வேர்டெக்ஸை மீட் பண்ணும். வேற ஒன்றும் கிடையாது, அது டயக்னல்ன்றதை தான் அவங்க அப்படி இன்டைரக்டா சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து ஏஇன்னு இருக்கு இல்லையா, இந்த ஏஇன்றது தான் இந்த புதுசா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க இந்த ஸ்கொயரோடைய டயக்னல் கரெக்டா. இப்போ நம்ம இங்க இருந்து வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரையறோம். ஆங்கிள் பைசெக்டர்னா என்ன பண்ணுது, இந்த 90 டிகிரின்றத 45 டிகிரி 45 டிகிரின்னு வந்து டிவைட் பண்ணுது. ஓகே, இது போய் என்ன பண்ணும்னா ஆப்போசிட் வேர்டெக்ஸை போய் மீட் பண்ணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் த டயக்னல், ஏஇ இஸ் த டயக்னல் கரெக்டா. நெக்ஸ்ட் இப்போ இத மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஸ்பிளிட் பண்ணோம்னா நம்மளுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, 1 2 3 4ன்னு 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஏரியா நம்ம பேசணுமா, இப்போ எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அலாங் த டயக்னல் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்கொயரை ஸ்பிளிட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் வருதா. ஓகே, இதை வந்து நான் நேம் பண்ணேன்னா ஏ பி சி டின்னு நேம் பண்றேன். அப்போ எனக்கு என்ன வருது, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வருது, ஏடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வருது. இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஏன் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள், அதுதான் அவங்க அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. all these small triangles are congruent to each other, can you explain why அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், அந்த ஒரிஜினல் ட்ரையாங்கிள் ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதை பத்தி மட்டும்தான் சொன்னேன். இப்போ வந்து அலாங் த டயக்னல் பாத்தீங்கன்னா இப்போ நியூவா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்ல, நம்ம ஏசிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் ஏசிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து அலாங் த டயக்னல் பாத்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆகியிருக்கு. ஓகே, 1 2 3 4
4 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரிஜினல் ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் தான் சொல்றாங்க. எப்படி சொல்றோம்? இது ரெண்டுமே வந்து இது இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏபிசிடின்ற ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 2 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆயிருக்கு. டூ கான்க்ருவன்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அது ஆக்சுவலி ஏன் ஐசோசெலஸ்னு நான் சொல்றேன். ஓகே, சோ இது 2 ட்ரையாங்கிள் டிவைட் ஆயிருக்குன்னா என்னென்ன ட்ரையாங்கிள்? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ஏடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். ஏன் இது ரெண்டும் கான்க்ருவன்ட்னு பார்க்கலாம். ஏடியும் ஏபியும் ஈக்குவலா? ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏபி. கரெக்ட், ஏன்னா வந்து ஸ்கொயருக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி சிடி இஸ் ஈக்குவல் டு பிசியா? சிடியும் பிசியும் ஈக்குவல். கரெக்ட், அதே மாதிரி இது வந்து காமன் சைடு. ஏசி இஸ் தி காமன் சைடு. ஓகே, நம்ம 3 எலிமெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். 3 எலிமெண்ட்ஸ் என்னது? சைடு சைடு சைடு. ஸோ எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா படி இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்? ஐசோசெலஸ் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு சொன்னேன். ஏன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்றேன்? ஏன்னா வந்து 2 சைட்ஸ், ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் எடுத்தீங்கன்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப இது என்னது? ஐசோசெலஸ் கான்க்ருவன்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ். ஒரு ட்ரையாங்கிளும் என்னது? ஐசோசெலஸ். வெறும் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்கொயருக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது என்னது? 90 டிகிரி. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அலாங் த டயகனல் நம்ம கட் பண்ணோம்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிளா உங்களுக்கு டிவைட் ஆகும். இந்த கான்செப்ட் புரியுதா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப 4 ட்ரையாங்கிள்ஸா அது டிவைடா இருக்கு. இதே மாதிரி நம்ம கான்க்ருவன்ஸ் ப்ரூவ் பண்ணலாம். எப்படி? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா? அதையும் இன்னொரு ட்ரையாங்கிளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சைட்ஸ் ஈக்குவலா இருக்கா? இந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் கம்பேர் பண்றேன். இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. கரெக்ட், அதே மாதிரி இது வந்து காமன் சைடு. ஓகே, இது வந்து காமன் சைடு. அதே மாதிரி இங்க வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. நீங்க இல்லனா வேற ஏதாவது எலிமெண்ட் இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட்டை வச்சும் நீங்க ப்ரூவ் பண்ணலாம். சோ இது ரெண்டுமே வந்து கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள். அதே மாதிரி தான் இது ரெண்டுமே கான்க்ருவன்ட். சோ எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே கான்க்ருவன்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ். இஸ் தட் கிளியர்? இப்போ ஏரியா ரிலேட்டடா பார்க்கலாம். கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஏரியா எப்படி டபுள் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 2 கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆயிருக்கு. கரெக்ட், இப்ப இதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர்னா இதோட ஏரியாவும் ஏ ஸ்கொயர் தான். ஓகேவா? சோ இந்த கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிளோட இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஏ ஸ்கொயர்னா செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஏ ஸ்கொயர். ஏன்னா அது ரெண்டு கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்னால ஏரியா ஈக்குவலா இருக்கும். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஏரியா என்ன வரும்? 2a ஸ்கொயர்னு வரும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். புதுசா ஃபார்ம் ஆயிருக்க அலாங் த டயகனல் ஃபார்ம் ஆயிருக்கிற கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 4 கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? 4a ஸ்கொயர்னு வருது. 4a ஸ்கொயர்னா என்ன? 2 இன்டூ 2a ஸ்கொயர்னு அர்த்தம். ஏன் இதை 2 இன்டூ 2a ஸ்கொயர்னு பிரிக்கிறேன்னா இந்த 2a ஸ்கொயருக்கு பதில் நான் வந்து ஒரிஜினல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதோட ஏரியாவை நான் சப்ஸ்டியூட் பண்றதுக்காக. அப்ப எனக்கு என்ன வந்துடும்? 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ஸ்கொயர் வந்துடும். கரெக்டா? இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சா? அலாங் த டயகனல் நான் வந்து ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினா, அதாவது டயகனலை வந்து சைடா வச்சு நான் வந்து ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா, அலாங் த டயகனல்ல ஒரு ஸ்கொயரோடைய டயகனலை வச்சு நான் ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா அதோட ஏரியா வில் பி டபுள் த ஏரியா ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயர் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சா? இங்க வந்து மொத்தம் 2 கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 4 கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, which is 2 டைம்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் ஏரியா. இதை வச்சுட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட், இப்போ எல்லா சைட்லயும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒரு சைட்ல மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாம இப்ப எல்லா சைட்லயுமே நம்ம வந்து ஹரிசான்டல் லைன்ஸும் வெர்டிகல் லைன்ஸும் நம்ம வரையறோம்னு வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்கிற இது என்னன்னா, இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 34. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது ஒரிஜினல் ஸ்கொயர். இது வந்து ஒரிஜினல் ஸ்கொயர். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் அலாங் த டயகனல் வந்து அடுத்த ஸ்கொயர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஓகேவா? ஒரிஜினல் ஸ்கொயர் இது. இந்த ஒரிஜினல் ஸ்கொயர்ல இருந்து நம்ம வந்து அலாங் த டயகனல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஷேப் வருது, which is 2 டைம்ஸ் ஆஃப் தி. இப்ப சப்போஸ் இது வந்து a ஸ்கொயர்னா இதோட ஏரியா என்னவா இருக்கும்? 2a ஸ்கொயரா இருக்கும்.
ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து நம்ம டபுள் பண்ணணும் அப்படின்னா இதோடைய டயக்னலுக்கு தானே நம்ம டபுள் பண்ணுவோம். ஓகே, இதோட டயக்னலுக்கு தான் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் இருந்ததுன்னா இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரிஜினல் ஸ்கொயர். இத மாதிரி 4 டைம்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம், 4a ஸ்கொயர்னு அர்த்தம். கரெக்டா? இந்த பெரிய இது வந்து பெரிய ஸ்கொயர் இருக்கு இல்லையா டாட்டட் லைன்ஸ்ல, அதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா நம்மளுக்கு ஏரியா எவ்வளவு வருது, 4a ஸ்கொயர் வரும். ஸோ 4a ஸ்கொயர் நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதோடைய டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, டாட்டட் லைன்ஸ் வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்கொயர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் ஒரிஜினல் ஸ்கொயர் மாதிரி 4 ஒரிஜினல் ஸ்கொயர் இருக்கும். இது ஒரு ஒரிஜினல் ஸ்கொயர், இது ஒரு ஒரிஜினல் ஸ்கொயர், இத மாதிரி மொத்தம் 4 ஒரிஜினல் ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஃபைனலா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன இருக்குன்னா, அலாங் த சைட்ஸ் ரெண்டு சைடையும் டபுள் பண்ணி நம்மளுக்கு வர ஸ்கொயர் விச் இஸ் 4a ஸ்கொயர். இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன்லயே பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஒரிஜினல் ஸ்கொயர் இருக்கு, அதை டபுள் பண்ணணும்னா அலாங் த டயக்னல் பண்ணணும். அலாங் த டயக்னல் பண்ணி மொத்தம் எத்தனை ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் கனெக்ட் பண்ணணும், மொத்தம் 4. இப்ப இதையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு, மொத்தம் எத்தனை ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் மொத்தம் வந்து 4 ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்ப இந்த 4a ஸ்கொயருக்கு எடுத்துக்கலாம். 4a ஸ்கொயருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை 4 ஸ்கொயரா நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்கொயரையும் 2 ட்ரையாங்கிள்ஸா நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்ப டோட்டல் எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. கரெக்டா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் ஒரிஜினல் ஸ்கொயருக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ், மொத்தம் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அதை வந்து டபுள் பண்ணா நம்மளுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வருது, 4 ட்ரையாங்கிள்ஸ் வருது. ஓகேவா? அதே மாதிரி இதை வந்து நம்ம இதுக்கு வந்து அலாங் த டயக்னல் வந்து நம்ம வரைகிறோம்னா 8 ட்ரையாங்கிள்ஸ், 8 கான்க்ருவென்ட் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் வருது. ஓகேவா? இதுதான் வந்து அது ஃபாலோ பண்ற பேட்டர்ன். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம பண்ணதே வந்து யூசிங் பேப்பர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 2 ஸ்கொயர் பேப்பர்ஸ், ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ் வந்து 2 பேப்பர்ஸ் எடுத்துக்கணும். கட் அவுட் 2 ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ் ஆஃப் பேப்பர். ட்ரா, லேபிள் அண்ட் கட் ஆஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் இதை வந்து அலாங் த டயக்னல் வந்து ஒரு 4 ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள்ஸ், கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ், தட் இஸ் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து 1 2 3 4னு லேபிள் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது செகண்ட் ஸ்கொயர், அதையும் வந்து அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு 5 6 7 8 நேம் பண்ணிட்டு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நவ் பிளேஸ் த பீசஸ் 5 6 7 8 அரவுண்ட் த ஸ்கொயர் 1 டு கெட் அ ஸ்கொயர் வித் டபுள் த ஏரியா. இந்த ஸ்கொயரை சுற்றி வந்து இதை அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்கொயர் வந்து வித் டபுள் த ஏரியா வர மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பாருங்க. இன் பிளேஸ் ஆஃப் இந்த மஸ்டர்ட் எல்லோ கலருக்கு பதில் நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நேமிங்லாம் வந்து சேம் தான், 1 2 3 4 அண்ட் தென் 5 6 7 8. இப்போ வந்து இந்த 5 6 7 8 கட் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா, இதுதான் வந்து 1 2 3 4 இல்லையா, 1 2 3 4. இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரை சுற்றி இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே, இந்த கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணினா நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு ஃபிகர் கிடைக்குதா? ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் தானே நம்மளுக்கு. இப்போ லைட்டாக வந்து இதை வந்து நம்ம லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணோம்னா யூ வில் கெட் அ ஸ்கொயர் ஷேப். கரெக்ட்? நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு வந்து டபுள் த ஸ்கொயர் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ இப்படி டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அலாங் த டயக்னல் வந்து நம்ம வந்து இன்னொரு ஸ்கொயர், இந்த டயக்னலை வந்து சைடாக வச்சு நம்ம இன்னொரு ஸ்கொயர் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி பில்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வர்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஷேப்ல தான் வரும். கரெக்ட்? இப்போ ஸ்கொயர் இப்படி இருக்குன்னா அதுல இருந்து பில்ட் பண்றது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஒரு டைமண்ட் ஷேப்ல வரும். கரெக்ட்? அதே மாதிரி இங்க வந்து டைமண்ட் ஷேப்ல வந்திருக்கு பாருங்க. கரெக்ட்? ஸோ டைமண்ட் ஷேப்ல நம்மளுக்கு வந்திருக்கு. கரெக்டா?
ஸோ அதை மாதிரி நம்ம பில் பண்ணணும். இது வந்து பேப்பர் ஃபோல்டிங் யூஸ் பண்ணி பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா யூ வில் கெட் அ கிளியர் பிக்சர் ஆஃப் இட். அதனால தான் வந்து இந்த பேப்பர் மெத்தட் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப்ல கிடைக்கும் போது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு அப்சர்வ். இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு கிவன் ஸ்கொயரை எப்படி வந்து டபுள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம டபுள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டயக்னல் எடுத்துக்கணும். டயக்னலில் வந்து சைடாக வச்சு டயக்னலை சைடாக வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் ஒரு ஸ்கொயர். ஓகே, சைட் ஆஃப் த அந்த சைட் ஆஃப் த அந்த புதுசாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்கொயரோட சைடு வந்து டயக்னலோட லென்த் இருக்கிற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்படிதான் வந்து நம்ம ஏரியாவை வந்து டபுள் பண்ணணும். ஓகே, டபுள் ஆஃப் தி ஒரிஜினல் ஏரியா இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரி டபுள் பண்ணுவோம். சப்போஸ் வந்து இப்போ ஹாஃப் பண்ணணும், ஒரு ஸ்கொயருடைய ஏரியாவை வந்து ஹாஃப் ஆஃப் த ஏரியா கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதே ப்ராசஸ் தான், ஆனால் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ having a square. Now, suppose we are given a square and we want to construct a square whose area is half that of the original square. How would you do it? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர்ல இருந்து இன்னொரு ஏரியா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட் சைட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்ல, ஒரு மாதிரி டில்டட் ஸ்கொயர் மாதிரி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இது என்ன பண்றோம்னா இன்சைட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? இன்சைட்ல இந்த மாதிரி வந்து ஒரு டைமண்ட் ஷேப் டில்டட் ஸ்கொயர் நம்ம இந்த டாட்டட் லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா we will get a square whose area is half of the original square கிடைக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? why is the smaller inside square half the area of the larger squareன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சிருவோமா? ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட்ல இருந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் நம்ம இப்போ வரையலாம். இப்போ இத மாதிரி வரையறோம்னா இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த டில்டட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த டில்டட் ஸ்கொயர்ல மொத்தம் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? 1 2 3 and then 4 இருக்கு. 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரிஜினல் ஸ்கொயர்ல எத்தனை இருக்கு? இந்த 4ஓட சேர்த்து 5 6 7 8ன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரிஜினல் ஸ்கொயர்ல மொத்தம் 8 ஐசோசலஸ் ட்ரையாங்கிள், கான்க்ருவன்ட் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? இதே வந்து நம்மளுக்கு ஹாஃப் த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள புதுசா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அந்த டில்டட் ஸ்கொயர். அந்த டில்டட் ஸ்கொயர்ல வந்து மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? மொத்தம் 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, 4 கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா அதோட ஏரியாவும் சேமா தான் இருக்கும். இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இது வந்து 8 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ மீனிங் என்ன? இது வந்து ஹாஃப் ஆஃப் த ஏரியா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீசன் why is the smaller inside square half the area of the larger squareனா, ஏன்னா வந்து இதுல இருக்கிற ட்ரையாங்கிள்ஸாக நம்ம டிவைட் பண்ணும்போது, அதாவது அலாங் த டயக்னல் தான் இது பண்ணணும். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மிட் பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஒன்றுமே கிடையாது. லெட் மீ எக்ஸ்பிளைன் அகெயின். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்கொயரோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல மிட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ அதை மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்துட்டு மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணோம்னா you will get the area of a square whose area is half of the area of the original square. Is that clear? இதுதான் வந்து இதோட construction. Next, having a square using paper. Paper வச்சு எப்படி வந்து half of the area கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு முன்னாடி cut out a square from a piece of paper. Now make the square whose area is half the area of the first square. Will the square having half the side length have half the area? Why not? How much squares will fill the original square? Okay, இதில் வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். Cut out a square from a piece of paper. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து மேக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கொயர், அதாவது ஒரு பேப்பர்ல இருந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மேக் பண்ணிக்க சொல்லுறாங்க. நவ் மேக் அ ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் ஹாஃப் த ஏரியா ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். ஹாஃப் த ஏரியா கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிடணும். அதோடைய வெர்டிசஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். ஒவ்வொரு வேர்டெக்ஸையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். we will get a half the square. அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதானே வேர்டெக்ஸ், அந்த ஸ்கொயரோடைய வெர்டிசஸ் வந்து இதுதான். கரெக்டா?
ஸோ அந்த வேர்டிசஸ்லேருந்து என்ன பண்ணணும், இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் ஹாஃப் த ஏரியா ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயர். அது மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? இது வந்து தட் மச் சிம்பிள். இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, வில் த ஸ்கொயர் ஹேவிங் ஹாஃப் த சைட் லென்த் ஹேவ் ஹாஃப் த ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியே தான், சைட் லென்த்தை வந்து டபுள் பண்ணால் ஏரியாவும் டபுள் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆகுமா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹாஃப் பண்ண சொல்லியிருக்காங்க சைடு இல்லையா? ஸோ இது வந்து டோட்டலாக வந்து ஒரு 1 யூனிட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதோடைய மிட் பாயிண்ட் எடுங்க. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி ஹாஃப் யூனிட். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் எடுத்தாங்கன்னா இது டோட்டலாக வந்து 1 யூனிட்டு, இதில் வந்து ஹாஃப் எடுத்தாங்கன்னா திஸ் வில் பி ஹாஃப் யூனிட். இப்போ இந்த ஹாஃப் பை ஹாஃப் யூனிட்டுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி ஸ்கொயராக இருக்கும். கரெக்ட்? இது வந்து எத்தனை இப்போ வந்து இதையே வந்து நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. குட்டி குட்டி ஸ்கொயராக டிவைட் பண்ணுறோன்னா மொத்தம் இதை மாதிரி எத்தனை ஹாஃப் யூனிட் சைட் லென்த் இருக்கிற எத்தனை ஸ்கொயர்ஸ் இருந்தால் நமக்கு வந்து இந்த ஒரிஜினல் ஏரியா வரும்னு பாருங்கள். 4 டைம்ஸ் இருக்கணும். ஓகேவா? மொத்தம் 4 இதை மாதிரி ஹாஃப் யூனிட் உள்ள ஸ்கொயர் வந்து மொத்தம் வந்து 4 இருந்தால் தான் நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியாவை ரீச் பண்ண முடியும். இட் இஸ் 4 டைம்ஸ். ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் சைடு இன்டு சைடு. இப்போ 1 யூனிட் வந்து சைடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இன்டு 1 வந்து 1 ஸ்கொயர் யூனிட்னு வருது. ஓகேவா? இப்போ நம்ம சைட் லென்த் என்ன பண்ணிட்டோம், சைட் லென்த்தை வந்து ஹாஃப் பண்ணிட்டோம். ஹாஃப் யூனிட்னு வருது. அப்போ ஏரியா என்ன வரும், half into half which is 1/4. நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இட் வில் பி 1/4ன்னு வரும். இதோட ஏரியா எவ்வளோ வரும், 1/4ன்னு வரும். ஸோ மொத்தம் வந்து இதே மாதிரி சிமிலர் ஸ்கொயர் வந்து கான்க்ரண்ட் ஸ்கொயர் வந்து ஐடென்டிக்கல் ஸ்கொயர் ஆர் ஓகேவா? இதை மாதிரி 4 சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்கொயரோட ஏரியா கிடைக்கும். கரெக்டா? ஸோ வில் த ஸ்கொயர் ஹேவிங் ஹாஃப் த சைட் லென்த் ஹேவ் ஹாஃப் த ஏரியா? இட் இஸ் அப்சல்யூட்லி நாட். எப்படி வந்து டபுள்க்கு நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். சைட் லென்த்தை ஹாஃப் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா வந்து ஹாஃப் ஆகாது. ஓகேவா? 1/4 தான் ஆகும், குவார்டரா தான் ஆகும். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஹவு மெனி சச் ஸ்கொயர்ஸ் வில் ஃபில் தி ஒரிஜினல் ஸ்கொயர்? 4 such square will fill the original square. கிளியரா? இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. fold the square paper inwards as shown such that the crease line pass through the midpoints of the side. crease lineனா வந்து இப்போ நீங்கள் மடிக்கிறீங்க இல்லையா, மடிக்கிறப்போ ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அதுக்கு பேர் தான் வந்து crease line. crease line pass through the midpoint of the sides. PQRS is the required square with half the area. PQRS தான் வந்து required square with half the areaன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ why is PQRS a square? Why is its area half that of the original squareன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து இது ஏன் ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 2 ட்ரையாங்கிளாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். அதுவும் எப்படி, ஐசோசலஸ் ரைட் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதே மாதிரி இந்த டோட்டல் 90 டிகிரின்றது 45 டிகிரின்னு டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் வில் பி 45 டிகிரி, இதுவும் வந்து 45 டிகிரி. கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து 45 டிகிரி. இப்போ இந்த 2 45 டிகிரியும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வந்துடும், நம்மளுக்கு 90 டிகிரின்னு வந்துடும். அதே மாதிரி தான் ஆல் சைட்ஸ்க்கும். ஸோ ஆல் த சைட்ஸ் வந்து 90 டிகிரியா? அதே மாதிரி இது சைடு எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால இந்த ஷேப்பை வந்து நம்ம ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், நம்பர் 1 பாயிண்ட்டு. ஏன் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்? ஏன்னா இது ரெண்டுமே வந்து கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்க்கு இந்த சைட்ஸ் வந்து ரெண்டுமே வந்து சிபிசிடி படி ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ PQ ஈக்குவல் டு QR ஈக்குவல் டு RS இஸ் ஈக்குவல் டு SP. ஸோ சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் அ ஸ்கொயர். PQRS இஸ் அ ஸ்கொயர். why is its area half that of the original paper? இது வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஐசோசலஸ் ரைட் ட்ரையாங்கிள் வந்து மொத்தம் 4 ஃபார்ம் ஆகுது இந்த PQRSல. இதே வந்து ஒரிஜினல் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. மீனிங் இட் இஸ் half of the area of the original square. Is that clear? Next, hypotenuse of an isosceles right triangle. இது வரைக்கும் வந்து ஏரியா ரிலேட்டடாக பார்த்தோம். இப்போ பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் சைடு விச் இஸ் ஹைபோட்டனியூஸ் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 37. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹைபோட்டனியூஸ்னா என்ன?
இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இப்ப 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடுக்கு பேர் தான் ஹைபாட்டனியூஸ். ஓகேவா? இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இல்ல ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடுக்கு வி கால் இட் as ஹைபாட்டனியூஸ். ஓகே, இப்போ ஹைபாட்டனியூஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோட சைட்ஸ் ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? டூ சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்னா என்ன? ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஹைபாட்டனியூஸ். ஆப்வியஸ்லி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஹைபாட்டனியூஸ்னா வந்து இருக்கிறதுலே வந்து லாங்கஸ்ட் சைடா இருக்கும். அப்படின்னா அந்த ஈக்குவலா இருக்கிற ரெண்டு சைட்ஸும் வந்து அதர் சைட்ஸ். ஓகேவா? ஹைபாட்டனியூஸ் இல்லாம அந்த ஈக்குவலா இருக்கிற சைட்ஸ்ல ஒன்னு ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா ஹைபாட்டனியூஸ் தான் வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல வந்து லாங்கஸ்ட் சைடா இருக்கும். அதனால இந்த ஈக்குவல் சைட்ஸை விட்டுட்டு இருக்கிற மூணாவது சைடு இஸ் தி ஹைபாட்டனியூஸ். ஹைபாட்டனியூஸ் எப்பவுமே அந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடை தான் வந்து நம்ம ஹைபாட்டனியூஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஈக்குவல் சைட்ஸ் வந்து ஈச் 1 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோடைய ஹைபாட்டனியூஸை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹைபாட்டனியூஸ் ஆஃப் திஸ் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வாட் எவர் வி நோ, அதை ஃபர்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோமோ அதை மட்டும் ஒரு முறை வந்து நம்ம எழுதிக்கலாம். வி நோ தட் WKTனா வி நோ தட் என்னென்னலாம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோடைய ஸ்கொயர் ஆஃப் 1 யூனிட் இஸ் மேட் ஆஃப், இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நம்ம படிச்சோம் ஏற்கனவே. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஒரு ஸ்கொயருக்கு வந்து ஈச் சைடு வந்து 1 யூனிட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இஸ் மேட் ஆஃப் 2 ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள். இந்த ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் மாதிரியே 2 ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிளால மேட் ஆயிருக்கும். கரெக்டா? அதாவது ஒரு ஸ்கொயர், அதுக்கு வந்து சைட்ஸ் என்ன யூனிட்? 1 யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து இப்போ அலாங் த டயகனல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 2 ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ஷேப் மாதிரியே 2 ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா? இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்னது? ஸ்கொயர் ஆஃப் 1 யூனிட் இஸ் மேட் ஆஃப் 2 ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் இல்லையா? 2 such ரைட் ட்ரையாங்கிள். சச்னா என்ன? இந்த மாதிரி 2 ரைட் ட்ரையாங்கிளால அது மேட் ஆயிருக்கும். நமக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னது? அதாவது இப்ப வந்து டயகனல் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மேக் பண்றோம்னா அது வந்து 2 டைம்ஸ் த ஏரியா ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயர்னு நம்ம படிச்சோம் இல்லையா? சோ ஏரியா மேட் வித் diagonal as the side is 2 times the area of original square இல்லையா? இந்த ரெண்டு பாயிண்டும் நமக்கு தெரியும். ஓகே, ஆனா ஹைபாட்டனியூஸ் இதுக்கு தெரியாது. ஹைபாட்டனியூஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்கொயர் இருக்கு. ஒரிஜினல் ஸ்கொயரோட பேர் என்னது? பியர். இதை வந்து நான் ரெட் கலர்ல போட்டுறேன். பியர் இஸ் தி ஒரிஜினல் ஸ்கொயர். பியர்ன்றது ஒரிஜினல் ஸ்கொயர். OS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒரிஜினல் ஸ்கொயர். ஓகே, உங்க ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். அடுத்தது REST இருக்கு இல்லையா? REST இது வந்து ஸ்கொயர் மேட் ஃப்ரம் த டயகனல். RESTன்றது ஸ்கொயர் மேட் ஃப்ரம் த டயகனல். டயகனலை வச்சு மேக் பண்ண ஒரு ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த RESTன்ற இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த நியூ ஸ்கொயர், இதோடைய ஏரியா என்ன? நமக்கு தெரிஞ்சதை வச்சே எழுதலாம். ஏரியா ஆஃப் REST rest which is 2 times of area of pier. இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். அதாவது டயகனல் வச்சு நம்ம மேக் பண்ற ஸ்கொயர் வந்து இட்ஸ் 2 times the area of the original square. அதுதான் இங்க வந்து நேம் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஏரியா ஆஃப் ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 times the area of பியர்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? நவ் பியரோடைய ஏரியா என்னது? இப்ப பாத்தீங்கன்னா 1 யூனிட். ஈச் சைடு இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்டா? அப்ப ஏரியா என்னவா இருக்கும்? இட் இஸ் சைட் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் இஸ் 1. கரெக்டா?
So 2 into area of pier is 1. So 2 into 1 is equal to 2 square units. இது clear-ஆ புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஹைபாட்டனியூஸை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், சீன்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயரோடைய ஹைபாட்டனியூஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் சப்போஸ் சீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து பொதுவா வந்து பைத்தாகரஸ் தியரம்ல a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர்ன்ற மாதிரி நம்ம வந்து நார்மலா படிச்சிருப்போம். அதை ரெஃபர் பண்ற மாதிரி இந்த REன்னு இருக்குது இல்லையா, REன்ற டயக்னலை வந்து நான் வந்து சீன்னு எடுத்துக்கிறேன். லெட் RE is equal to C units. ஓகேவா? இப்ப நான் வந்து C ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? in a right angle triangle C square is equal to C square is equal to 2. ஏன் C square is equal to 2? இப்ப ஏரியா ஆஃப் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஆல்ரெடி வந்து அவங்க 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து each C units அப்படின்னு வச்சோம்னா இதோட ஏரியா என்ன வரும் உங்களுக்கு? C into C வருமா? area of rest is equal to S square. இந்த இடத்துல S ஓட வேல்யூ என்ன, சைடோட வேல்யூ என்ன, நம்ம C ன்னு எடுத்திருக்கோம். So it will be C square. கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் நான் வந்து ஈக்குவேட் பண்ண போறேன். ஏரியா ஆஃப் ரெஸ்ட் வந்து 2 times ஆஃப் ஏரியா ஆஃப் பியர் வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன். நார்மலா வந்து இந்த ஹைபாட்டனியூஸோட வேல்யூ நான் சீன் வச்சுக்கிட்டேன்னா அதோட ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணனா 1 is equal to 2 இல்லையா? ஏன்னா ரெண்டுமே ஏரியா ஆஃப் ரெஸ்ட் தான். அதனால C square is equal to 2. கரெக்ட்? இதுல இருந்து C கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? C is equal to root of 2ன்னு வரும். அதாவது ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து நம்ம வந்து C வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா you have to take the inverse of the square. What is inverse of the square? Square root is the inverse of the square. So C square 2னா C is equal to root of 2. அதனால hypotenuse எவ்வளோ? Hypotenuse is equal to root 2 units. புரிஞ்சுதா? இப்ப இத வந்து நம்ம என்டர் பண்ணிடலாம். இப்ப இந்த ஐசோசலஸ் ட்ரையாங்கிளுக்கு, ஐசோசலஸ் ரைட் ட்ரையாங்கிளுக்கு 1 யூனிட் வந்து உங்களுக்கு சைட்ஸ் இருந்ததுன்னா, இந்த ஈக்குவல் சைட்ஸோட வேல்யூ வந்து 1 யூனிட் இருந்ததுன்னா அப்ப வந்து ஹைபாட்டனியூஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? ரூட் 2 இருக்கும். அதே மாதிரி இது ஐசோசலஸ் ரைட் ட்ரையாங்கிள், ஒரு ஐசோசலஸ் ரைட் ட்ரையாங்கிளுக்கு. இதுவே வந்து ஸ்கொயருக்குன்னு வச்சுக்கலாம். 2 ஐசோசலஸ் ரைட் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தானே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. சோ அதோடைய டயக்னல் இப்ப சப்போஸ் வந்து இது வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏசின்றது தானே டயக்னல், அதோட டயக்னல் எவ்வளவு இருக்கும்? ரூட் 2 இருக்கும். ஓகேவா? இங்கேயும் இதுவும் ஈக்குவல் தான். இது ஒரு ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் இருக்கு, அதோடைய ஹைபாட்டனியூஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதோட ஹைபாட்டனியூஸ் ஆர் த டயக்னல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. இஸ் தட் கிளியர்? ஹைபாட்டனியூஸோட வேல்யூ வந்து நம்ம ரூட் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இது வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண நம்பர்ஸ், நம்ம பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 2 3 4ன்னு இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்கொயர் நம்பர்ஸ்னு இப்போ எடுத்துக்கிட்டோம்னா 1 4 9 16 25 அந்த மாதிரி போகுது. இப்போ இந்த 1 2 3 4ன்னு இருக்கும்போது இந்த ரூட் 2ன்றது எதுக்கு நடுவில் இருக்கும்? ரூட் 2ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ சப்போஸ் வந்து ரூட் ஆஃப் 4 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம 2ன்னு எழுதலாம். ரூட் ஆஃப் 1ன்னு இருந்ததுன்னா 1ன்னு எழுதலாம். ரூட் ஆஃப் 9ன்னு இருந்ததுன்னா 3ன்னு எழுதலாம். ஆனா இந்த ரூட் 2ன்றது எந்த இடத்துலையுமே வரல இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்ல. கரெக்டா? 1 4 1 அதாவது ரூட் 2ன்னு இருக்கு, ரூட் ஆஃப் 1 ரூட் ஆஃப் 4ன்னு இருக்கு. ஆனா ரூட் ஆஃப் 2ன்றதுக்கு வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு இது வரைக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். Okay, so decimal representation of root 2. Is root 2 less than or greater than 1 அப்படின்னு கேட்குறாங்க. ரூட் 2ன்றது வந்து 1 விட கிரேட்டரா லெஸ்ஸரா நமக்கு தெரியாது. நம்ம வந்து 1 by 1 போடலாம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து 1 இருக்குதுன்னா அதோட ஏரியா என்னவா இருக்கும்? 1 into 1 is equal to 1 ஸ்கொயர் யூனிட்னு இருக்கும். கரெக்டா? இப்போ ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் 1 unit has area is equal to 1 square unit. கரெக்டா? இப்போ அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் ரூட் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ரூட் 2 யூனிட்டுக்கு ஏரியா எவ்வளோ இருக்கும்? நம்மளால 1ஐயும் ரூட் 2வையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண போறோம். இப்போ ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்றதுனால we can compare it. ஓகேயா? ஸோ 1 யூனிட் இருக்கும்போது அதோட ஏரியா வந்து 1 ஸ்கொயர் யூனிட் இருக்கு. ரூட் 2 இருக்கும்போது அதோட ஏரியா என்னவா இருக்கும்?
√2 இன்ட்டு √2வா? இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதில் போட்டோம்னா √2 இன்ட்டு √2 √2 இன்ட்டு 2ன்னு வரணும். இப்போ வந்து ஒரு பேர் இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம ஒரு நம்பரை எடுத்து வெளியே போட்டுடலாம், ரூட்டை வந்து கேன்சல் அவுட் பண்ணிட்டு. ஸோ இட் வில் பி 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். கரெக்டா? இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அதனால 1 இஸ் லெஸ் தேன் √2. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட், இஸ் √2 லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் 2ன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ √2ஓட ஏரியா என்ன வந்தது நம்மளுக்கு? ஏரியா ஆஃப் சைட் லென்த், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் √2 is equal to 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அது நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் 2 யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் √2 யூனிட்ஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ 2 யூனிட்ஸ் பார்க்குறோம். 2 யூனிட்ஸ்னா என்ன? ஸ்கொயருக்கு 2 இன்டூ 2. கரெக்டா? அப்போ வந்து 4 ஸ்கொயர் யூனிட்னு வருது. ஓகேயா? 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வருது. இப்போ இதில் எது பெருசு? 2 சைட் லென்த் இருக்கிற ஏரியா தான் நம்மளுக்கு பெருசா வருது. அதனால √2 இஸ் லெஸ் தேன் 2. அப்போ √2ன்றது 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கு. கரெக்டா? √2 இஸ் லெஸ் தேன் 1. √2 இஸ் கிரேட்டர் தேன் 1 பட் இட் இஸ் லெஸ் தேன் 2. ஓகேவா? 1ஐ விட √2 பெருசு, ஆனா 2ஐ விட √2 வந்து சின்னது. அப்போ இப்போ க்ளோசரா நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஒரு டெசிமல் பிளேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் நம்பர்ஸ்க்கு பார்த்தோம். ஓகே, இன்டீஜர் வேல்யூக்கு பார்த்தோம், ஹோல் நம்பருக்கு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு பார்க்கலாம். 1.1 அதை வந்து ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வருது நம்மளுக்கு? 1.21ன்னு வருது. 11 சார். இப்போ 1.1 இன்டூ 1.1 பார்க்காம 11 இன்டூ 11 பார்த்துட்டு 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ 11 சார் 121. ரைட்ல இருந்து 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சோம்னா நம்மளுக்கு 121 வரும், 1.21ன்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி 1.2க்கு என்னது? 12 சார் 144. 2 டெசிமல் பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சா 1.44ன்னு வருது. இதை மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா 1.4க்கு வந்து 1.96ன்னு வருது. 1.5க்கு 2.25ன்னு வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து √2ஓட வேல்யூ இருக்கும். அதனால அதை வந்து ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு க்ளோஸராக பார்த்தா √2 இஸ் பிட்வீன் 1.4 அண்ட் 1.5. இது நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஒரு டெசிமல் பிளேஸ் பார்த்தோமா? இப்போ செகண்ட் டெசிமல் பிளேஸ்க்கு போகலாம். 1.41 ஸ்கொயர் பண்ணோம்னா 1.981ன்னு வருது. 1.42 ஸ்கொயர் பண்ணோம்னா 2.0164ன்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் √2ஓட வேல்யூ இருக்குது. ஓகே, 2 டெசிமல் பிளேஸ் பார்த்தோமா? இப்போ அடுத்தது 3 டெசிமல் பிளேசஸ். ஒன்றும் கிடையாது, 1.4. ஃபர்ஸ்ட் இது வந்து 1.4 மட்டும் இருந்தது, அது கூட வந்து ஒரு 1 ஆட் பண்ணிக்கிட்டாங்க, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது 1.42க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா உங்களுக்கு 2 வரணும். ஸ்கொயர் பண்ணால் 2 வரணும் இல்லையா? ஆனால் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று 2ஐ விட கம்மியாக வருது, இல்லைன்னா 2ஐ விட அதிகமாக வருது. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் இருக்குது. இப்போ 2 டெசிமல் பிளேசஸ்க்கு பார்த்தோமா? அடுத்தது 3 டெசிமல் பிளேசஸ்க்கு பார்த்தாங்கன்னா அது வந்து 1.414 ஸ்கொயருக்கும் 1.415 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் 2 வருது. அப்போ √2 இஸ் இன் பிட்வீன் 1.414 அண்ட் 1.415. ஸோ இப்போ 3 டெசிமல் பிளேசஸ் பார்த்தோமா? அடுத்தது 4வது டெசிமல் பிளேஸ், 5வது டெசிமல் பிளேஸ்னு. பட் அது வந்து ரொம்ப டிடிஎஸ். கரெக்டா? அப்போ எப்படி வந்து √2ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ √2ன்றது டெர்மினேட்டே ஆகாதா? ஆகுமா ஆகாதா? நெக்ஸ்ட் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வில் வி எவர் கெட் அ நம்பர் வித் அ டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஹூஸ் ஸ்கொயர் இஸ் 2? இப்போ வந்து அது வந்து எந்த ரெண்டு நம்பருக்குள்ளே இருக்கு அதை தான் வந்து பவுன்ஸ்ன்னு வாங்க, லோயர் பவுன்ஸ் அண்ட் அப்பர் பவுன்ஸ்ன்னு வாங்க. பிட்வீன் எந்த 2 நம்பர்ஸ் அது இருக்கு, அந்த √2ஓட வேல்யூ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து 2 பவுன்ஸ் யூஸ் பண்றோம், லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட். இப்போதைக்கு நம்ம வந்து 3 டெசிமல் பிளேசஸ்ல வந்து லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.414க்கும் 1.415க்கும்
ஜீரோவும் நடுவில் தான் √2 இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ 3 டெசிமல் பிளேசஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதே இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். இப்போ 4 டெசிமல் பிளேசஸ், 5 டெசிமல் பிளேசஸ் இப்படி போயிட்டே இருக்குமா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்வாங்கல்ல, அத மாதிரி இதுக்கு வந்து ஒரு டெர்மினேஷனே இல்லையா? வில் வி எவர் கெட் அ நம்பர் வித் அ டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்? அது முடிகிற மாதிரி ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா? ஹூ ஸ்கொயர் இஸ் 2 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு அதை மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கணும்னா அப்போ அந்த நம்பருடைய டெசிமல் பிளேசஸோடைய லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரு நான் ஜீரோ நம்பராக இருக்கணும். கரெக்டா? ஒரு நான் ஜீரோ நம்பராக இருந்தாதான் நமக்கு வந்து இப்போ அதோட ஸ்கொயர் இருந்தாதான் வந்து நம்ம வந்து இந்த நம்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ அந்த நம்பர் என்ன போகுதுன்னா 1.414, அதுக்கப்புறம் என்னமோ போகுது, லாஸ்ட் டிஜிட் வந்து இப்போ 4ன்னு முடியுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வர்றது என்னவா இருக்கும்? இப்போ 4 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா இட் வில் பி 16 இல்லையா? ஸோ லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 6ஆக இருக்கும். இங்கே என்னென்னமோ வந்துடும், ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் ஆகிட்டு அதோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 6ஆக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து 2ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ √2 இருக்குது. √2வை நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு வர ஆன்சர் என்னவா இருக்கும்? 2ஆக இருக்கும், இல்லைன்னா 2.0000 இதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இட் வில் நெவர் எண்ட் இன் 6 இல்லையா? அதனால என்ன மீனிங்னா இது வந்து டெர்மினேட்டே ஆகாது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை என்ன நம்பர்ஸ்னு சொல்லுவாங்கன்னா நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அது வந்து முடியவே முடியாது. இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன், போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஸோ √2ன்றது என்னது? இட்ஸ் அ நான் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர். இப்போ இந்த நம்பர் தான் அப்படின்னு நம்மளால ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன். சரி, அது டெர்மினேட் ஆகாது. அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்லையாவது நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கேன் √2 பி எக்ஸ்பிரஸ்ட் as a fraction m/n வேர் m and n ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. √2வை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா, அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ √2வை வந்து m/n நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். √2 is equal to m/n. இப்போ ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். √2வை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 2 வருமா? m ஸ்கொயர் பண்ணால் m ஸ்கொயர், n ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர். ஸோ 2 is equal to m ஸ்கொயர் பை n ஸ்கொயரா? இப்போ இந்த n ஸ்கொயரை நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். டிவைடட் பை n ஸ்கொயர்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா இட் வில் பி மல்டிப்ளைட் பை n ஸ்கொயர் இல்லையா? ஸோ இட் வில் பி 2 into n ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ 2n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஆனால் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பரை நம்ம நார்மலாக வந்து ஒன்றுத்துக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கோங்க. சே 144 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஸ்கொயர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைம் நம்பரால் தான் நான் டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா இட் வில் பி 72ன்னு வருமா? நெக்ஸ்ட் திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 36. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணால் 18. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணால் இட் இஸ் 9. அண்ட் திருப்பி வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி 3. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும்னா 144 இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 2 into 3 into 3ன்னு வருதா? இப்போ இதை நம்ம வந்து 2-2ஆக பேர் பண்ணுவோம். ஓகேவா? பேர் பண்ணி ஒரு பேர்ல இருந்தும் ஒரு பேர்ல இருந்தும் ஒரு நம்பரை எடுத்து எழுதிட்டு அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 3 which is equal to 2 2s are 4, 4 3s are 12. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 is equal to 12. இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தட் இல்லையா? அது ப்ராசஸ் டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்கொயர் ரூட். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்கும். ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னா இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு? 1 2 3 4 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு இல்லையா? மீனிங் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதே மாதிரி 3 எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு? 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஒரு நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது அப்பியர் ஆகணும். ஆனால் இப்போ n ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா என்னன்றது 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு, எம்ன்றதும் 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. இந்த நடுவில் இந்த 2 இருக்கு இல்லையா? அந்த 2வை என்ன பண்ணுறது? நம்ம 2க்கு வந்து பேரே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து 2 பேர் இல்லாமல் இருக்குன்னா அப்போ வந்து அது ஒரு ஸ்கொயர் நம்பரே கிடையாது. ஸோ நம்ம √2வை ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் கன்க்ளூஷன். அது வந்து டெர்மினேட்டிங்கும் இல்லை, அதை வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்லையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்?
ஓகேவா? டெர்மினேட்டிங்கும் கிடையாது. m/n ஃபார்ம்லையும் m/nனா என்ன ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்லையும் அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அப்போ √2னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போதைக்கு இது டெர்மினேட்டிங்கும் கிடையாது, அது ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்லையும் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியாது அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபிகர் இட் அவுட் ஃப்ரம் பேஜ் நம்பர் 39. First question. Earlier, we saw a method to create a square with double the area of given square paper. There is another method to do this, in which two identical square papers are cut in the following way. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதுல ஒரு பேப்பர் வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் பேப்பர் அப்படியே வச்சுட்டு அதோட ஐடென்டிக்கல் ஸ்கொயர் பேப்பரை மட்டும் நம்ம கட் பண்ணி 4 பீசஸாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி டபுள் த ஏரியா கொண்டு வந்தோம் இல்லையா? இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஸ்கொயர் பேப்பர்ஸையுமே கட் பண்ணுறாங்க. ஒரு டயக்னல் அலாங் ஒன் டயக்னல் வந்து கட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாவது ஸ்கொயர் பேப்பரை வந்து அலாங் போத் த டயக்னல்ஸ் கட் பண்ணாங்க. மொத்தம் 4 ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள்ஸ் வந்தது இல்லையா? இதில் வந்து அலாங் ஒன் டயக்னல் மட்டும் கட் பண்ணுறாங்க ரெண்டுத்தையுமே. அப்போ நம்மளுக்கு வந்து 4 ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க டு கெட் டபுள் த ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதையே வந்து நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் 1 2 3 4 அப்படின்ட்டு அலாங் த ஒரு டயக்னல் சிங்கிள் டயக்னல் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கிவன் என்னது, 2 ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஓகே, இந்த 2 ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தே ஆர் கட் diagonally. I mean along one diagonal. Okay, to form 2 equal triangles. 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ்னு போட்டுக்கோங்க, இல்லை கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபிகரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வரையணும். ஓகேவா? இப்போ வந்து ஏரியா ஆஃப் 2 triangles is equal to area of 1 square. கரெக்டா? ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து 2 ட்ரையாங்கிள சேர்ந்ததோட ஏரியா. இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார்ம் பண்ணுறது எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இதை லைட்டாக ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த பக்கமாக இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டு இந்த சைடு வந்து இங்கே வர மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா இந்த ட்ரையாங்கிளில், அந்த 90 டிகிரி வந்து இந்த இடத்துல வர மாதிரி ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த 90 டிகிரி ட்ரையாங்கிள் 2ஓட 90 டிகிரி இந்த இடத்துல வர மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி தேர்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபிகரோட 90 டிகிரி இங்கே வருது. ஃபோர்த் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ட்ரையாங்கிளோட 90 டிகிரி இங்கே வருது. ஸோ 90 டிகிரி எல்லாமே மிடில் வர மாதிரி நமக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிகர் கண்டிப்பாக வரையணும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா. இப்போ ஒரு ஸ்கொயரோட ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருந்ததுல இந்த ஒரிஜினல் ஸ்கொயர், அந்த ஸ்கொயருக்கு எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? மொத்தம் 2 ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. 2 ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள்ஸ் சேர்ந்தது வந்து ஏரியா ஆஃப் 1 ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ நம்மளுக்கு இல்லையா? கடைசியாக நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் 4 ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 1 ஸ்கொயர்னா டபுள் த ஏரியா. கரெக்டா? டபுள் த ஏரியா ஆஃப் தி கிவன் ஸ்கொயர். புரியுதா? ஸோ டயக்ராம் கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து 2 ட்ரையாங்கிள்ன்றது வந்து ஏரியா ஆஃப் 1 ஸ்கொயர். அப்போ 4 ட்ரையாங்கிள்ன்றது 2 டைம்ஸ் த ஏரியா ஆஃப் the given square. Clear? Next question number 2. The length of 2 equal sides of an isosceles right triangle is given. Find the length of the hypotenuse. Find bounds. Bounds வந்து கண்டுபிடிக்கணும். boundsனா என்னன்னா between எந்த 2 வேல்யூ இருக்கும், லோயர் பவுண்ட் என்ன அப்பர் பவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். on the length of the hypotenuse such that they have at least 1 digit after the decimal point. decimal pointக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இது கண்டுபிடிச்சோம். ஹைபாட்டனியூஸோட வேல்யூ வந்து √2. எப்போ வந்து √2 வந்துச்சு? ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரோடைய சைட் லென்த் வந்து 1 யூனிட் இருக்கும் போது அதோட ஹைபாட்டனியூஸ் என்னவா இருந்தது? √2ன்னு இருந்தது. ஓகே, இதை வந்து கண்டுபிடிச்ச மெத்தட்லேயே தான் இன் பிளேஸ் ஆஃப் 1 யூனிட்
காமனா வந்து அதோட சைடு லென்த் என்ன இருந்தது, ஒரு வந்து சைடு வந்து எஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஃபார்முலா வருது அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ சைடு லென்த் வந்து 1 இருந்ததுன்னா √2 வந்தது. இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரோடைய சைடு லென்த் வந்து a யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, a யூனிட்ஸ் இருந்ததுன்னா அதோடைய ஹைபாட்டனியூஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹைபாட்டனியூஸ்ல இருந்து நம்ம ஒரு ஸ்கொயர் வரைகிறோம். ரெட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைபாட்டனியூஸ்ல இருந்து நான் வந்து ஒரு ஸ்கொயர் வரைகிறேன். ஓகேவா? இப்போ ஹைபாட்டனியூஸ் வந்து நம்ம சீன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் மார்க்குக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், ஹைபாட்டனியூஸ் வந்து சீன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஹைபாட்டனியூஸ் வச்சு நான் ஃபார்ம் பண்ற இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும், சி ஸ்கொயரா இருக்கும். கரெக்டா? சப்போஸ் இது வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஒரிஜினல் ஸ்கொயர் வந்து ஏபிசிடி. இப்போ ஹைபாட்டனியூஸை வச்சு நான் ஃபார்ம் பண்ண ஸ்கொயர் என்னன்னா ஏசிஇஎஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் ஏசிஇஎஃப் வந்து சி ஸ்கொயர், ஏன்னா அதோட சைடு வந்து சி, அதனால சி ஸ்கொயர்னு வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைபாட்டனியூஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்றோம்னா அது 2 டைம்ஸ் த ஏரியா ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. ஏரியா ஆஃப் ஏபிசிடி. கரெக்டா? இப்போ ஏபிசிடியோட ஏரியா என்ன, சைடு லென்த் ஏனா ஏபிசிடியோட ஏரியா என்னவா இருக்கும், ஏ ஸ்கொயரா இருக்கும். தட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு இருக்கும். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏசிஇஎஃப் என்னது, சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். கரெக்டா? அப்போ சி இஸ் ஈக்குவல் டு, அப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா எல்லாத்துக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது சி ஸ்கொயர் 2 இன்டூ ஏ ஸ்கொயரா இருந்ததுன்னா அதுல இருந்து நம்மளோட இன்வர்ஸ் எடுத்தாதான் நம்மளுக்கு சி வேல்யூ கிடைக்கும். ஸ்கொயரோட இன்வர்ஸ் எடுத்தாதான் நம்மளுக்கு சி வேல்யூ கிடைக்கும். ஸ்கொயரோட இன்வர்ஸ் என்ன, ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியா எழுதிக்குப்போமா, √2 இன்டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னது, ஏ தான். ஏன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் ஏ இன்டூ ஏன்னு எழுதலாம். இது ரெண்டும் ஒரு பேரா, பேர்ல இருந்து ஒரு நம்பரை ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம் நம்ம. கரெக்டா? ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த பேர்ல இருந்து ஒரு நம்பரை வெளியே எடுத்தோம்னா தட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர். ஓகே, ஸோ இப்போ ஏன்னு வந்து √2க்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட்டோட ரூட் ஆஃப் 2 வந்து இட் இஸ் அ நான் டெர்மினேட்டிங் டெசிமல். ஆல்சோ யூ கேனாட் ரைட் இட், எக்ஸ்பிரஸ் இட் அஸ் அ ஃப்ராக்ஷன். அது ஃப்ராக்ஷனும் கிடையாது, அது நான் டெர்மினேட்டிங் டெசிமல் வேற. ஸோ ஏ இன்டூ √2 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ √2ஓட வேல்யூ என்னன்னு நான் சொல்லிடுறேன். √2ஓட இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்றேன், 1.41421356. இவ்வளோ பெரிய நம்பர் பாருங்க. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3 டெசிமல் பிளேசஸ் எடுத்துக்கலாம். 1.414ன்னு எடுத்துக்கலாம். √2ஓட வேல்யூ 1.414ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நம்மள ஹைபாட்டனியூஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஹைபாட்டனியூஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், C is equal to A into √2 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். C is equal to A into √2ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைபாட்டனியூஸை கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. ஏன்றது என்னது, சைடு லென்த். ஓகேவா? இந்த சைடு லென்த் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து ஹைபாட்டனியூஸ் கேட்கறாங்கன்னா நம்ம வந்து A into √2ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 into A ஸ்கொயர். இதையே வந்து நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 into A ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா. இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்தாலும் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். √2ஓட வேல்யூ இன் பிளேஸ் ஆஃப் √2 நம்ம என்ன போடலாம், அப்ராக்சிமேட்டடா 1.414ன்னு போட்டுட்டு அதோடைய பவுண்ட்ஸ் என்ன, லோயர் பவுண்ட் என்ன, அப்பர் பவுண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இது புரியுது இல்லையா? இப்போ கொஸ்டினுக்கு திருப்பி போகலாம். இப்போ மொத்தம் வந்து சைடு லென்த் வந்து மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னுக்கும் நம்ம தனித்தனியா இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைடு லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 3 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? The length of the 2 equal sides of the isosceles right triangle. 2 isosceles right triangle சேர்ந்தா நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் இருக்குன்னா இதையே நீங்க வந்து இப்படி எழுதலாமா, இது ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் தானே, 2 சைடும் வந்து ஏ, இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இதோடைய ஹைபாட்டனியூஸ் வந்து √2. ஓகே, 1 யூனிட் இருந்ததுன்னா √2, இதே வந்து A யூனிட்ஸ் இருந்ததுன்னா A into √2ன்னு வரும். அவ்வளவுதான்,
சிம்பிள். ஸ்கொயரை வச்சு சொல்லி கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட். அந்த ஸ்கொயர்ல பாதி தான் வந்து உங்களுக்கு ஐசோசரஸ் ட்ரையாங்கிள் வருது. இப்போ 1 யூனிட் இருந்ததுன்னா √2 ஹைபாட்டனியூஸ், a யூனிட்ஸ் இருந்ததுன்னா a இன்டூ √2 ஹைபாட்டனியூஸ்னு வரும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த 5 சம்மையும் சால்வ் பண்ண போறோம். ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். c இஸ் ஈக்குவல் டு a இன்டூ √2, அவ்வளவுதான் சிம்பிள். √2ஓட வேல்யூ 1.414. இப்போ a இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, a இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ். ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஹைபாட்டனியூஸ்ன்றது என்னது? c. ஹைபாட்டனியூஸ் c இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? a இன்டூ √3. a ஓட வேல்யூ என்ன? இட் இஸ் 3. √3 இல்ல √2, சாரி, a இன்டூ √2. ஸோ a இன்டூ a ஓட வேல்யூ 3, √2 ஓட வேல்யூ 1.414. இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இந்த 1.414ன்றது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 3 4s are 12, carry over 1, 3 1s are 3, plus 1 4. 3 4s are 12, carry over 1, 3 1s are 3, plus 1 is 4. 4.242 வரும். ஓகேவா? அப்ப பவுன்ஸ் என்ன வரும்? 4.242னா 4.2க்கும் 4.3க்கும் நடுவுல தானே இருக்கு. இப்ப 4.242 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஒரு டெசிமல் பிளேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் எந்த 2 நம்பருக்கு நடுவுல வரும்? அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த டெசிமல் பிளேஸ். ஓகேயா? லோயர் லிமிட்ன்றது அப்படியே எழுதிக்கணும் 4.2ன்னு, அப்பர் லிமிட்ன்றது நெக்ஸ்ட் நம்பர் எழுதிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்க்கு. ஸோ அப்பர் லிமிட்ன்றது என்னது? 4.3. ஸோ 4.2க்கும் 4.3க்கும் நடுவுல தான் அந்த ஹைபாட்டனியூஸோட வேல்யூ இருக்கும். அதுதான் வந்து பவுன்ஸ். இப்ப பவுன்ஸ் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் லோயர் பவுண்ட் எழுதிக்கலாம். லோயர் பவுண்ட் இஸ் 4.2. ஹைபாட்டனியூஸ் இஸ் கிரேட்டர் தேன் 4.2. ஏன்னா 4.24ன்னு வருது, அதனால 4.2வை விட அது அதிகமா இருக்கும். ஹைபாட்டனியூஸ் and it is less than 4.3. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க. 4.242, அது கண்டிப்பா 4.3 விட கம்மி தானே. so 4.3. so hypotenuse is between 4.2 and 4.3. புரியுதா இது? இப்ப செகண்ட் கொஸ்டின் போடலாம். a ஓட வேல்யூ செகண்டுக்கு என்னது? 4 யூனிட்ஸ். இப்போ c is equal to a into √2. a ஓட வேல்யூ என்ன? 4 into 1.414. இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா 5.656ன்னு வருது. ஓகே, அப்ப பவுன்ஸ் என்னவா இருக்கும்? முதல் இதை அப்படியே வந்து லோயர் பவுண்டா எழுதிக்கணும் 5.6ன்னு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர்னா ஹோல் நம்பர் கிடையாது, டெசிமல் பிளேஸ் வேல்யூ. ஓகேவா? which is 5.7. 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. so 5.6 and 5.7. இப்ப எழுதிடலாமா பவுன்ஸ்? பவுன்ஸ் என்னென்ன? 5.6. hypotenuse is greater than 5.6 but less than 5.7. புரியுதா? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னது? a is equal to 6 units. இப்போ c கண்டுபிடிக்க. c is nothing but the hypotenuse. The formula is a √2. a ஓட வேல்யூ 6. 6 into 1.414. 6 into 1.414 என்ன வரும்னா 8.484ன்னு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன எழுதிக்கணும்? அப்படியே 8.4 எடுத்துக்கணும். அப்பர் பவுண்ட் என்ன எடுத்துக்கணும்? அடுத்த டெசிமல் பிளேஸ் எடுத்துக்கணும். 4க்கு அடுத்த டெசிமல் பிளேஸ் 5. ஸோ 8.5. இப்போ பவுன்ஸ் எழுதிக்கலாமா? ஹைபாட்டனியூஸ் இஸ் கிரேட்டர் தேன் 8.4 பட் லெஸ் தேன் 8.5. எவ்வளோ ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். சப்டிவிஷன் 4. a is equal to 8 units. c is equal to a √2. 8 into 1.414. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா we will get 11.312 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ லோயர் பவுண்ட் வந்து 11.3, அப்பர் பவுண்ட் வந்து நெக்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்ல நெக்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்ல. ஸோ இட் இஸ் 11.4. பவுன்ஸ் எழுதிக்கலாமா? hypotenuse is greater than 11.3 but less than 11.4. Okay, next fifth subdivision. a is equal to 9 units. c is equal to a √2. a ஓட வேல்யூ 9. 9 into 1.414. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் பவுன்ஸ் எழுதணும், அவ்வளவுதான்.
ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா we will get 12.726. அப்ப பவுன்ஸ் என்ன வரும்? 12.7 அப்படியே எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் 12 ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்க்கு அடுத்த நம்பர் எழுதுங்க, which is 8. அப்போ hypotenuse is greater than 12.7 but less than 12.8. இது வந்து பவுண்ட். புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். மூவிங் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 40ல இருக்கு. மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் தான் இந்த ஃபிகர் இட் அவுட்ல. ஓகே, த ஹைபாட்டன்யூஸ் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் இஸ் 10 யூனிட்ஸ். ஓகே, வெறும் 10 கொடுத்தாங்கன்னா நம்ம யூனிட்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுல வந்து ஹைபாட்டன்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிச்சோம், சைட் லென்த் கொடுத்துருந்தாங்க. ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ன்றனால 2 சைட்ஸுமே வந்து ட்ரையாங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அப்போ அதுதான் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதோடைய இது வந்து நம்ம அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா வி வில் கெட் ஏ ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன ஃபார்முலா டிரைவ் பண்ணோம்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு √2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ ஹைபாட்டன்யூஸை கொடுத்துட்டாங்க. சி இஸ் நத்திங் பட் தி ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸை கொடுத்துட்டாங்க, சைட் லென்த் என்னன்றதை கேட்குறாங்க. அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ரைட் ட்ரையாங்கிளோடைய அந்த 2 சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்குவல் சைட்ஸ், அதோடைய சைட் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஏ கண்டுபிடிக்கணும்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ √2வா? இப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த √2வை நம்ம அதர் சைடு எடுத்துட்டு போவோம், கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? இன்டூ √2ன்றது அதர் சைட் போச்சுன்னா சி பை √2ன்னு ஆயிடும். A is equal to C by √2 ஆயிடும். அப்போ C by 1.414. டிவிஷன் வந்து எவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட வேண்டாம், ஓகேவா? இந்த மாதிரி போடாம வேற எப்படி போடுறது நம்ம? இப்போ C is equal to A √2 அப்படின்ற ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், அவங்களே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் கம்போஸ்ட் ஆஃப் 2 such ரைட் ட்ரையாங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிளா? இப்போ இன்னொரு ரைட் ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா 2 ரைட் ட்ரையாங்கிள் சேர்ந்ததுன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிடுமா? அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஒன்றும் கிடையாது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து இந்த சி ஈக்குவல் டு ஏ √2ன்னு இருக்கு. இந்த √2ன்றதை வந்து நம்ம ஒரு ஹோல் வேல்யூவா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், போத் சைட்ஸ் வந்து ஸ்கொயர் பண்றோம். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நான் வந்து டிரைவ் பண்ணிட்டேன். ஓகே, அகைன் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 2 சைடையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா சிஏ ஸ்கொயர் பண்ணோம்னா வி வில் கெட் சி ஸ்கொயரா? அதே மாதிரி ஏவை ஸ்கொயர் பண்ணோம்னா வி வில் கெட் ஏ ஸ்கொயர். √2வை வந்து நான் ஸ்கொயர் பண்றேன்னா என்ன அர்த்தம்? √2 இன்டூ √2ன்னு அர்த்தம். இது எப்படி எழுதலாம்? √2 இன்டூ 2ன்னு எழுதலாமா? இப்போ எனக்கு பேர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நான் 2வை வெளியே எடுத்துடலாம்ல. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இந்த a ஸ்கொயரை நான் அப்படியே போட்டுக்கிறேன். a ஸ்கொயர் இன்டூ √2 இன்டூ √2 இன்டூ 2 எவ்வளோ வந்துருது? 2ன்னு வந்துருது. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் நான் எழுதிடலாம்ல. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் வந்து அதர் சைடு கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்குவல் சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா ஐ கேன் யூஸ் த ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு ஏ √2. இதை யூஸ் பண்ணி பவுன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன்? சைட் லென்த் கண்டுபிடிக்க போறேன். அந்த ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ ஸ்கொயரா? அப்போ இதை நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். 2a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், கரெக்ட்? அப்ப a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை 2. ஓகேவா? அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹைபாட்டன்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் கிவனோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஹைபாட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா தான் நம்ம இப்போ டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, என்னென்ன வேல்யூஸ் தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சியோட வேல்யூ தெரியும், சாரி, சியோட வேல்யூ தெரியுமா நமக்கு? ஹைபாட்டன்யூஸ் இஸ் நத்திங் பட் சி. ஓகே, ஸோ சியோட வேல்யூ தெரியுமா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ ஸ்கொயர். கிளியர்? இப்போ 10 ஸ்கொயர்ன்றது என்னது? 100. 100 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம 2வை அதர் சைட் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இன்டூ 2 இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ இன்டூ 2ன்றதை நான் அதர் சைட் கொண்டு போனேன்னா இட் வில் பி டிவைடட் பை 2. ஸோ 100 by 2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். 100 by 2 எவ்வளோ? 50.
அப்ப a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15 வந்ததா? நம்ம என்ன a ஸ்கொயர் கண்டுபிடிக்க வந்திருக்கோம்? இல்ல, a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க வந்திருக்கோம். ஏன்னா என்ன, இப்ப இதுதான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதோடைய ஈக்குவல் சைட்ஸ் தான் a. கரெக்டா? அதை தான் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹைபாட்டன்யூஸ்ன்றது தான் c. இப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50. ஆனா a ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர்ல இருந்து நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் எடுக்கணும். மீனிங் என்ன? இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50ன்றதை நான் எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 25 எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 25. ஒன்றும் கிடையாது, பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 2 into 5 into 5ன்னு வரும். அதை இங்கே எழுதிக்கோங்க. 2 into 5 into 5ன்னு வரும். கரெக்டா? இப்போ 5 and 5 வந்து பேரில் இருக்கா, அப்போ அதை வெளியே எடுத்துருங்க. ரூட் 2ன்றது வெளியே வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைம் ஃபேக்டரைஸ். ஓகே, ஸோ 50க்கு பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு 2 into 5 into 5ன்னு வருது. இந்த லைனை வேணால் நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன், அது மேபி கன்ஃபியூசிங் யூ. ஸோ ரூட் 50ன்றது என்னது? 2 into 5 into 5. அப்போ 5 into ரூட் 2ன்னு வருது. ஏன்னா 2க்கு வந்து பேர் இல்லாதனால அது ரூட்குள்ளேயே போட்டுட்டேன். ஆனால் நமக்கு தெரியும் ரூட் 2ஓட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டடாக எவ்வளோ? 1.414ன்னு. ஸோ இட் இஸ் 5 into 1.414. 1.414ன்னு வந்துருச்சு. கரெக்டா? இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 4s are 20, கேரி ஓவர் 2. 5 1s are 5, 6 7. 5 4s are 20, 0 போட்டுட்டு கேரி ஓவர் 2 வச்சுக்கோங்க. 5 1s are 5 plus 2 7. ஸோ 7.070ன்னு வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பவுண்ட்ஸ் எழுதணும். லோயர் பவுண்ட் வந்து அப்படியே எழுதிக்கலாம். 7.0ன்றத லோயர் பவுண்ட் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ 7.0ன்றதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்பரே எழுதணும். 0க்கு அடுத்த நம்பர் என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்ல 0க்கு அடுத்த நம்பர் என்ன? 1. ஸோ 7.1. இப்போ ஈக்குவல் லென்ஸ், ஈக்குவல் சைட் லென்த் பவுண்ட் எழுத போறோம். ஸோ அந்த சைட் லென்த் வந்து ஏன்னு எழுதிக்கலாம் நம்ம. சரியா? ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தேன் 7.0 பட் லெஸ் தேன் 7.1. இதுதான் வந்து பவுன்ஸ். அவங்க பவுன்ஸ் தானே கேட்குறாங்க. ஓகே, வாட் ஆர் இட்ஸ் அதர் 2 சைட் லென்த்ஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து பவுன்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? அப்ராக்சிமேட்டடாக நம்மளுக்கு 7.070 யூனிட்ஸ்னு வந்திருக்கு. வேணும்னா வந்து நம்ம பவுன்ஸ் எழுதிக்கலாம். ஈக்குவல் சைட் லென்த் பவுன்ஸ் என்னது? ஏ இஸ் கிரேட்டர் தேன் 7.0 பட் லெஸ் தேன் 7.1. Am I clear? ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is JN ma'am signing off from yours mathematically.